The amount deposited by the gold merchant in his bank account is in the month of January is 17,53,740. February monthல 15,34,300. இப்போ ஆக்சுவல்னா என்னது ரவுண்ட் ஆஃப் பண்ணாம நம்ம ஆக்சுவல் அமௌண்ட் போடலாம். ஜான்வரி மந்த்ல எவ்வளோ 17,53,53,740. பிப்ரவரி மந்த்ல 15,34,300. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம் ஆக்சுவல் இதெல்லாம். இப்போ என்ன வருது இங்க 0 4 7 plus 3 is 10. Remainder 1. This is 8. அதுக்கப்புறம் this is 8. அதுக்கப்புறம் என்ன வரும் 2 7 plus 2. 7 plus 5 is 12 தான். 7 plus 5 is 12. Remainder 1 32. So the ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். இங்க 0 இங்க 4 7 plus 3 is 10. Remainder 1 இங்க 8 5 plus 3 is 8. 7 plus 5 is 12. 12 அதுக்கப்புறம் இங்க 3. This is actual sum. Next difference. Difference நம்ம எப்படி calculate பண்றோம் 1 7 5 3 7 4 0. இதுல இருந்து நம்ம எதை சப்ட்ராக்ட் பண்றோம் 15,34,300 சப்ட்ராக்ட் பண்றோம். இங்க என்ன வரும் 0 இங்க so this is 0 இங்க என்ன வரும் 4 7 minus 3 4 தான். அப்புறம் இங்க 3 3 13 minus 4 is 9. இங்க borrow பண்ணா என்ன வரும் 4 4 minus 3 is 1. அப்புறம் இங்க 7 minus 5 is 2. So this is the difference. இப்போ round off actual போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம் round off to நமக்கு என்ன சொல்லிருக்காங்க nearest 1000 சொல்லிருக்காங்க. இப்போ first amount என்னது 17,53,740. இத வந்து nearest 1000க்கு round off பண்ணனும்னா இதுல எது 1000 digit ones tens hundreds இதுதான் 1000 digit. இப்போ நம்ம என்ன பண்ணனும் 17,53,000 அதுக்கப்புறம் இருக்க டிஜிட்லாம் என்ன போட்டுறணும் 0 போட்டுறணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எந்த டிஜிட் அண்டர்லைன் பண்ணிருக்கோமோ அது பக்கத்துல இருக்க டிஜிட் பார்க்கணும். அது என்னவா இருக்கு 7 7 is greater than 5. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அண்டர்லைன் பண்ண டிஜிட்டுக்கு 1 ஆட் பண்ணணும். நமக்கு என்ன வரும் 17,53,000 53 இல்ல 3 plus 1 என்னது 4 ஆயிடுமா 54,000 இந்த அமௌண்ட். நெக்ஸ்ட் அமௌண்ட் என்ன கொடுத்திருக்காங்க 15,34,300. இது நியரஸ்ட் 1000க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இல்ல 1000 பிளேஸ் எது 4 தான் 1000 பிளேஸ். இப்போ this will be 15,34,000. அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் 0 போட்டுடணும். அப்புறம் நம்ம இங்க 4க்கு பக்கத்துல என்ன இருக்கு இங்க 3 இருக்கு. 3 is less than 5. அப்போ நம்ம we have to leave it unchanged. இப்போ இந்த நம்பர் தான் வந்து ஆன்சரா இருக்கும். இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணினதுல நம்ம என்ன பண்ண போறோம் ரவுண்ட் ஆஃப் பண்ணதுல சம் அண்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். கிளியரா? இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணதுல சம் ரவுண்ட் ஆஃப் என்ன வந்திருக்கு 17,54,000. இது ரவுண்ட் ஆஃப் என்னது 15,34,000. So ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் 0 0 0 இங்க 8 8 12 ரிமைண்டர் 1 இங்க 32. கிளியர்? இது ரவுண்ட் ஆஃப் பண்ணின சம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் ரவுண்ட் ஆஃப் பண்ணதுக்கு டிஃபரன்ஸ் 17,54,000 இது 15,34,000. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தோம்னா 0 0 0 இங்க 4 minus 4 is 0 இங்க என்ன வரும் 2 7 minus 2 is 2. பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஈக்குவல். அது இது ஆக்சுவலா பண்றது. இது பண்ணினா இது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது ரவுண்ட் ஆஃப் பண்ணினது. இங்க நம்ம என்ன பண்றோம் சப்ட்ராக்ட் பண்றோம். சம் கேட்டிருக்காங்க டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க.